திமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சி அந்த கூட்டணியில் நீடிக்குமா என்கின்ற ஒரு கேள்வி பெரிதாக எழுந்திருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்ன பண்ணாரு, தமிழ்நாட்டில் வந்துட்டு கூட்டணி ஆட்சி அப்படின்றது ஏற்றுக்கொள்ள முடியாதது, அது சரிபட்டு வராது அப்படின்றது காங்கிரஸுக்கும் தெரியும். மாணிக்கம் தாக்கூர் என்ன சொன்னாரு, அது முதலமைச்சர் அவருடைய கருத்தை சொல்லிவிட்டார், அது அவருடைய உரிமை, மக்கள் என்ன விரும்புகிறார்கள் என்பதை தேர்தலில் தெரிவிப்பார்கள் அப்படின்னாரு. எப்படி மக்கள் தீர்மானிப்பாங்க? தங்களுக்கு கூட்டணி ஆட்சி வேணும் இல்ல ஒரு கட்சி ஆட்சி தான் வேணும் அப்படின்றது மக்கள் ஓட்டு போட்டு எப்படி தீர்மானிக்க முடியும்? உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.manaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் தோழர்களே, ரோஸ்டர் செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழ்நாட்டில் ஆளும் கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சி அந்த கூட்டணியில் நீடிக்குமா என்கின்ற ஒரு கேள்வி பெரிதாக எழுந்திருக்கிறது. ஊடகங்களில் திறந்தால் அந்த விவாதம் எப்பொழுது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாட்களாக நடந்து கொண்டு வருகிறது. முதலில் இது ஏதோ மாணிக்கம் தாக்கூர் என்று சொல்லக்கூடிய விருதுநகரனுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தான் இதை கிளப்பி விடுறாரு, அதே போல கரூர் எம்பி ஜோதிமணி, அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ்காரர் ஒருத்தர் திருச்சி வேலுச்சாமி, இவங்க 3 பேர் தான் வந்துட்டு, அவர் எப்பொழுதுமே திருச்சி வேலுச்சாமி வந்துட்டு ஒரு டிஎம்கே பைட்டர் என்று சொல்வார்கள். அவருக்கு திமுகவை பிடிக்காது, அப்படியேப்பட்ட ஒரு நபர், அப்படியே வளர்ந்தவர். அது பேர் தான் காங்கிரஸ் கட்சிக்காரன்னா திமுக வந்துட்டு எதிர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உடையவர் அவர். அவங்களாம் சேர்த்து தொடர்ந்து பேசிட்டு இருந்ததுனால வந்துட்டு ஊடகங்களில் வந்துட்டு காங்கிரஸ் நீடிக்குமா நீடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பட் அது பெருசாக உதாசீனப்படுத்தப்பட்டு வந்தது, ஏனென்றால் இந்த 3 பேர் தான்ட்டு. ஆனால் ஒரு கட்டத்தில் இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்கள் நிர்வாகிகள் எல்லாரையும் கூப்பிட்டு மல்லிகார்ஜுன் கார்கே, சோனியா காந்தி, ராகுல் காந்தி அவர்கள் பேசினாங்க. கூட வந்துட்டு கே.சி. வேணுகோபால், கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் உட்பட. அப்போ தான் அவங்க சொல்லி அனுப்பிட்டாங்க, நீங்கள்லாம் நினைக்கிற மாதிரி அந்த கூட்டணி எல்லாம் கிடையாது, திமுகனுடைய கூட்டணியில் இருக்கிறதுனால இன்றைக்கி 10 எம்பி இருக்குது, 18 பேர் எம்எல்ஏவாக இருக்கிறாங்க, அதனால் நீங்கள் எதுவும் வாயை பொத்திக்கிட்டு நீங்கள் வந்துட்டு எதுவும் நீங்களுடைய வார்த்தைகளால் இந்த கூட்டணியை கெடுத்து விட்டுறாதீங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி விஜயோடலாம் போனோம் அப்படின்னோம்னா எத்தனை சீட்டு ஜெயிப்போம்லாம் கேட்டதுக்கு இங்கே ஒன்றும் பதில் இல்லை இங்கேருந்து போனவங்ககிட்ட இருந்துட்டு. அதனால் அங்கே என்ன விஜய்க்கு ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு தெரியும்னு சொல்லி அனுப்பினோடனே கொஞ்ச நாள் சைலண்ட்டாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு நாள் மறுபடியும் மாவட்ட தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டு ராகுல் காந்தி பேசும்போது இன்னும் திட்டவட்டமாக சொன்னதா கேள்விப்பட்டேன். உங்களுக்கு பிரியப்பட்டால் நீங்கள் கட்சியில் இருக்கலாம், இல்லாட்டி போயிட்டே இருங்க, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியும் அப்படிலாம் சொல்லிட்டார். இப்படிப்பட்ட சூழலில் தான் என்ன பண்ணாங்க, இந்தியா டுடேனுடைய கான்க்ளேவ் அவங்க பண்ண ஒரு தலைவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பேசின முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்ன பண்ணார், தமிழ்நாட்டில் வந்துட்டு கூட்டணி ஆட்சி அப்படின்றது ஏற்றுக்கொள்ள முடியாதது, நாங்களும் ஏற்றுக்க மாட்டோம், அது சரிபட்டும் வராது அப்படின்றது காங்கிரஸுக்கும் தெரியும் அப்படின்ட்டு ஒரே படா போட்டார். சரி, அதோட முடிஞ்சிருச்சு. காங்கிரஸ் கட்சி இருக்குமா வெளியேறுமா? அதாவது உள்ளபடியே காங்கிரஸுடைய தலைமை வந்துட்டு கூட்டணி ஆட்சியை எதிர்பார்த்தான், இருக்குமா வெளியேறுமா அப்படின்ற ஒரு நிலை. அப்போ மாணிக்கம் தாக்கூர் என்ன சொன்னார், அது முதலமைச்சர் அவருடைய கருத்தை சொல்லிவிட்டார், அது அவருடைய உரிமை, மக்கள் என்ன விரும்புகிறார்கள் என்பதை தேர்தலில் தெரிவிப்பார்கள் அப்படின்னாரு அவர். அதாவது தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைக்கணுமா இல்லை திமுக அரசு தான் அமையணுமா அப்படின்றத வந்துட்டு மக்கள் தான் தீர்மானிப்பாங்க அப்படின்னு அவர் சொன்னார். இதில் ஒரு பெரிய ஒரு கேள்வி எடுது, எப்படி மக்கள் தீர்மானிப்பாங்க? தங்களுக்கு கூட்டணி ஆட்சி வேணும் இல்லை ஒரு கட்சி ஆட்சி தான் வேணும் அப்படின்றத மக்கள் ஓட்டு போட்டு எப்படி தீர்மானிக்க முடியும்? உங்களுக்கு ஒரு ஓட்டு இருக்குது, அந்த ஓட்டை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் எந்த சின்னத்தில் எந்த வேட்பாளருக்கு போட போகிறீங்களோ போட்டுட்டு அந்த பொத்தானை அழுத்திட்டு வரப்போகிறீங்க. இதெல்லாம் அந்த வேட்பாளர் ஜெயிக்கிறது தோக்கிறது முடிவாகும், சரிதான். ஆனால்
அது எப்படி அமைய போற ஆட்சி வந்துட்டு கூட்டணி ஆட்சியா இல்லையான்றது எப்படி தீர்மானிக்கும்? இந்த கேள்வியை நான் பல சமூக ஊடகங்களையும் நான் எழுப்பினேன், தொலைக்காட்சிகளையும் கேட்டாங்க, நான் கேட்டேன். அதுக்கு பதிலே வரல. இன்னைக்கு என்ன சொல்றாரு அப்படின்னோம்னா, திமுக தோற்ற இடங்கள்லாம் கூட காங்கிரஸ் கேட்கும், அதாவது இவங்க ஜெயிப்பாங்களாம், அந்த அளவு காங்கிரஸுக்கு பலம் இருக்கான். இதை சொன்னதும் மாணிக்கம் தாக்கூர் தான். நான் என்ன கேட்குறேன், திரு மாணிக்கம் தாக்கூர் அவர்களே, நாங்கள்லாம் பத்திரிகையாளர்கள், ஆனால் தமிழ்நாட்டினுடைய நலன் விரும்பிகள். எங்களுக்கு அரசியலோட முக்கியம் தமிழ்நாட்டுடைய நலன் தான். நீங்க சொல்லுங்க, எப்படி மக்கள் தீர்மானிப்பாங்க கூட்டணி ஆட்சி வேணுமா வேணாமான்றத? நீங்க சொல்ல வர்றதனுடைய அர்த்தம் என்ன? அவங்க வாக்களிக்க போறாங்க, ரைட்டு. காங்கிரஸ் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு வாக்களிப்பாங்களா? ஆமா, வாக்களிப்பாங்க. எப்படி அந்த வாக்கு வந்துட்டு கூட்டணிக்கா இல்லையான்றது தெரிய வரும்? எப்படி அதை விளக்கணும் இல்லையா? என்ன சொல்ல வர்றாரு மாணிக்கம் தாக்கூர்னா, காங்கிரஸ் கட்சிக்காரனுக்கு ஒரு லீட் எடுத்து கொடுக்குறாரு. அதாவது கூட்டணியில இருக்கிறது, கணிசமான இடங்களை பெறுறது, தேர்தல் வரும்போது கீழறுப்பு வேலை செய்யறது. அதாவது காங்கிரஸ் போட்டியிடுற தொகுதியில் வந்துட்டு திமுககாரனும் ஓட்டு போடுவான், காங்கிரஸ்காரனும் ஃபுல்லாக ஓட்டு போடுவான். அதே திமுக போட்டியிடுற தொகுதியில் வந்துட்டு காங்கிரஸ்காரன் மாற்றி ஓட்டு போடுவான், திமுக ஆதரவு ஓட்டு போட மாட்டான். இதுக்கு பிறகு இந்த கீழறுப்பு வேலைன்றது. இது 1980ஆம் ஆண்டுலேயே அவங்க செஞ்சாங்க. முதல்ல மக்களவை தேர்தல் வரும்போது ஃபுல்லாக ஓட்டு போட்ட போது திமுக காங்கிரஸ் கூட்டணி பெரிய வெற்றி பெற்றது. அடுத்து எம்ஜிஆருடைய ஆட்சி நீக்கப்பட்டு மறுபடியும் சட்டப்பேரவை தேர்தல் நடந்த போது படுதோல்வி அடைஞ்சது இந்த கூட்டணி. என்ன காரணம் அப்படின்னோம்னா, அப்போ காங்கிரஸ் 35 இடம் ஜெயிச்சது, திமுக 38 இடத்துல ஜெயிச்சது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னோம்னா, அப்போ பரவலா திமுக தரப்புல சொன்னது ஒன்றே ஒன்றுதான், காங்கிரஸ்காரன் நம்மளை கழுத்தறுத்துட்டான். அப்போல்லாம் காங்கிரஸ் கட்சி பலமாக இருந்தது அந்த காலகட்டம். இப்போ மாதிரி ஈகாக்க கூட இல்லாத ஒரு கட்சி கிடையாது. அப்போ அது நல்லா இருந்துச்சு. அப்போ பண்ணதைத்தான், கடுத்தறுத்ததை தான் இப்போன்னு சொல்றாரு. அப்போ காங்கிரஸ்காரன் எல்லாம் சிரிச்சான். அப்போதுலேருந்தே கலைஞர் உஷாரானார். ஆனால் அதிகாரத்தை வச்சுக்கிட்டு அவங்க பல நேரங்களில் நிறைய சீட்டு வாங்கினாங்க. உதாரணத்துக்கு 2011 63 சீட்டு வாங்கினாங்க. அறிவாலயத்தில் மேலே ரைடு, கீழே வந்துட்டு சீட்டுக்கு பஞ்சாயத்து. 63 சீட்டு வாங்கி 58 இடங்களை தோத்தாங்க. படுதோல்வி 5 இடம்தான். அது வந்துட்டு கன்னியாகுமரி, அந்தாண்ட ஆந்திரா பார்டரு, கர்நாடகா பார்டரு, இந்த மாதிரி பார்டர் ஏரியாவை பார்த்து ஜெயிச்சாங்க. ஊருக்குள்ளே ஜெயிச்சது பட்டுக்கோட்டை மட்டும்தான். அதுவும் இந்த ஒரு தேமுதிகனுடைய சின்னம் மாதிரியே, முரசு சின்னம் மாதிரியே ஒருத்தன் கூட சின்னத்தில் நின்னா, அதான் இதுன்னு நம்ம மக்கள் பார்த்து சரியாக பார்க்காம ஓட்டு போட்டதுனால அந்த இடத்துல வந்துட்டு காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சிருச்சு. மற்றபடி 4 இடம் தான் அவங்க ஜெயிச்சது. எதுக்கு சொல்ல வரேன்னா, காங்கிரஸனுடைய பலன்றது ஏற்கனவே அழிஞ்சு போச்சு. இல்லை, தமிழ்நாட்டில் சுத்தமாக கிடையாது. இதே ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் திமுக, அதிமுக, பாஜக எல்லாரும் தனித்தனியாக போட்டியிட்ட போது காங்கிரஸ் அந்த உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடவே இல்லை. போட்டிட்டு இருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பிஜேபி தனித்து போட்டிட்டாங்க. போட்டிட்டு 5.35% ஓட்டு வாங்கினாங்க. சென்னையில் வந்துட்டு ஒரு வார்டில் ஜெயிச்சாங்க. பல வார்டில் வந்துட்டு கன்னியாகுமரி, திருநெல்வேலி போன்ற இடங்கள்லாம் ஜெயிச்சாங்க. ஆனால் காங்கிரஸ்ல இருந்த விஜயதரணி மட்டும் தான் தொகுதியான விளவங்கோட்டில் போய் அங்கே இருக்கக்கூடிய நகரசபை, இன்னும் பல பஞ்சாயத்துகள்லாம் ஜெயிச்சாங்க. மற்றபடி எந்த காங்கிரஸ்காரனும் தேர்தல் களத்தில் நிற்கவே இல்லை, வரவே இல்லை. சத்தியமூர்த்தி பவனுக்கும் வரல, வீட்டை விட்டும் வெளில வரல, அப்படியே பதுங்கிட்டாங்க. இன்னைக்கு தாவிக பதுங்கி செல்ல அந்த கரூர் சம்பவத்துக்கு முன்ன அப்புறம் அந்த மாதிரி நாங்கள் பதுங்கிட்டாங்க. யாரும் வெளில வரல. இப்படி ஒரு கட்சி, ஒரு ஓப்பனா ஒரு தேர்தல் நடக்கும்போது, உள்ளாட்சி தேர்தல் நடக்கும்போது, அதுல கூட நின்று தங்களுடைய பலத்தை நிரூபிக்க துணிவற்ற ஒரு கட்சியா தான் காங்கிரஸ் கட்சி கடந்த 10 ஆண்டு காலமா இருக்குது. இன்னும் சொல்ல போனா கடந்த 15 ஆண்டு காலமா இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு காங்கிரஸ் கட்சியை அரவணைச்சு அதற்கு ஒரு இடம் தந்து
பாஜகவுக்கு எதிராக ஒரு மாற்று கூட்டணி வேண்டுமேன்றதுக்காக கூட்டணியில் இடம் கொடுத்து அதிகமான நாடாளுமன்ற தொகுதிகளை கொடுத்து அதிகமான சட்டமன்ற தொகுதிகளை கொடுத்து நிறுத்தக்கூடிய திமுகவை இவர் மாணிக்கம் தாக்கூரை வச்சு மாணிக்கம் தாக்கூரா செய்கிறாரா இல்லை அவர் பின்னாடி இருந்து மற்றவங்களும் செய்கிறாங்களா அப்படின்றது தெரியலை, வெளிப்படணும். அது அவங்க வந்துட்டு சொல்கிறாங்கன்னா இதுக்கு என்ன அர்த்தம்ன்றதை பாருங்க. பட்டவர்த்தனமாக ஒரு கீழறுப்பு வேலையை வந்துட்டு காங்கிரஸ்காரனுக்கு வந்துட்டு தூண்டி விடுறாரு. நாம் போட்டியிடுற தொகுதியில் நம்மளுக்கு ஓட்டு போட்டுரு, நாம் போட்டியிடாத தொகுதியில் திமுகவை காலை வாரி விடு, அப்போ கூட்டணி ஆட்சிக்கு வந்துடுவாங்கல்ல. ஆனால் மாணிக்கம் தாக்கூர் அவர்களே நீங்கள் நினைக்கிற மாதிரி நடக்காது. அவ்வளோ பலம் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு கிடையாது. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய பலம் ஒரு தொகுதிக்கு 500. நீங்கள் டப்பாஸ் எழுந்தவங்க தானே தனியாக போட்டிட்டு. இதே மக்களவை தொகுதி 2014 நடந்த தேர்தலில் நீங்கள் அப்புறம் ஜோதிமணி கிட்டத்தட்ட எல்லாரும் டெபாசிட் இழந்தீங்க. நாகர்கோவில் தவிர மற்ற எல்லா இடத்துலையும் டெபாசிட் இழந்தீங்க. ஏன் இழந்தீங்க? ஜெயிச்சிருக்க வேண்டியது தானே. ஆனால் திமுகவோட நின்று 2019 சரி 24 சரி நீங்கள் ஜெயிச்சு எம்பி ஆகுறீங்க. ஆன உடனே அந்த நண்டு கொடுத்தா வலையில தங்காதுன்ற மாதிரி மறுபடியும் வந்துட்டு எங்கள் இல்லாமல் நீங்கள் வெற்றி பெற முடியுமா அப்படிலாம் சொல்லிட்டு மறுபடியும் தோள்களை உயர்த்தி காட்டுறீங்க. தனிச்சு நில்லுங்க. மக்கள் தானே தீர்ப்பளிக்கணும். உங்கள் தலைவர்கிட்ட போய் சொல்லி, ராகுல் கிட்ட சொல்லி நம்ம தனித்து போட்டியிடுவோம் 89 மாதிரி போட்டிட்டு நம்மளுடைய பலத்தை காட்டுவோம், வளர்ப்போம் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே போயிட்டு ராகுல் கிட்ட. அதை விட்டுட்டு இங்கே வந்துட்டு மக்கள் வந்துட்டு காட்டுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் இதை திமுக செய்ய மாட்டானா? திமுக போட்டிக்கிற தொகுதியில் நல்லா ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு காங்கிரஸ்காரன் போட்டிக்கிற தொகுதியில் காலவரி விட்டானா எவ்வளோ ஓட்டில் நீங்கள் தோப்பீங்கன்னு தெரியுமா? பல்லாயிரக்கணக்கான வாக்குகளில் நீங்கள் தோப்பீங்க. இருந்த இடம் தெரியாத அழிவீங்க. ஆனால் திமுக காரனுக்கு எதுவும் புரியாது. திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு எதுவும் தெரியாது அப்படி சொல்லிட்டு இவர் பேசுறாரு. அவரும் அரசியல்ல கிட்டத்தட்ட எனக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா 55 வருஷமா கொட்டை போட்ட ஒரு தலைவர் அவர். அவருக்கு இல்லாத அனுபவம் ஒன்றும் உங்களுக்கு எல்லாம் கிடையாது. அவருக்கும் தெரியும் நீங்க என்ன பேசுறீங்க, நீங்க எல்லாம் செய்ய திட்டமிடுறீங்க அப்படின்றதெல்லாம் தெரியும். எல்லா காங்கிரஸ்காரனும் இல்லை, பெரும்பாரியான காங்கிரஸ்காரன் திமுகவோட நிற்கணும், போட்டியிடணும், வெல்லணும் தான் நினைக்கிறான். ஆனால் இவங்க சில பேர், இதுவே மக்களவை தேர்தலாக இருந்ததுன்னா இதே மாணிக்கம் தாக்கூர் பேசவே மாட்டார். முதல்ல ஒரு பெரிய பட்டாடை எடுத்துட்டு போயிட்டு தேர்தல் கூட்டணி முடிஞ்சிட்ட உடனே ஸ்டாலின் கருத்தை போட்டு அண்ணே உங்களுடைய ஆதரவு தானே அப்படிலாம் சொல்லிட்டு கெஞ்சி கூத்தாடி குனிஞ்சு கும்பிடு போட்டு கூடை கும்பிடு போட்டு வருவாங்க அண்ணா அறிவாலயத்துக்கு போய். இதெல்லாம் தெரியும், காங்கிரஸ் இப்படி தான் செயல்படும் அப்படின்றதெல்லாம் தெரியும். பலத்தை உணர்ந்து அனுசரித்து போவது வேறு, இல்லாத பலத்தை இருக்கிறதா காட்டி கூக்குரல் இடுவது வேறு. அதான் நீங்கள் செய்கிறீங்க. அதனால தான் வந்துட்டு அவங்களுடைய மதுரை மாவட்ட செயலாளர் தளபதி வந்துட்டு எதிர்குரல் கொடுத்தாரு உங்களுக்கு எதிராக. நீங்கள் எங்களுக்கு காட்ட நினச்சிங்கன்னா நான் உங்களுக்கு நல்லாவே காட்டுவோம் அப்படின்றதான் தளபதி சொன்னதனுடைய அர்த்தம். அந்த கட்சியினுடைய செயலாளர், மாவட்ட செயலாளர். எனவே இது கட்சிகளுக்கு இடையிலான அரசியல் இல்லை. ஒரு மாநில ஆட்சியை, மாநில கட்சியை, பலம் வாய்ந்த ஒரு கட்சியை கட்டுப்படுத்துவோம், எங்களை நம்பிதான் நீங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க இல்லையா, அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்களால் இன்னைக்கு பிஜேபியை தடுத்து நிறுத்த முடியலை இந்திய அளவில். அது தடுத்து நிறுத்தக்கூடிய மாநிலங்களில் முதன்மையாக நிற்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. அதையும் நீங்கள் கீழே இருப்ப வேலை செஞ்சு கவுக்க பார்க்குறீங்கன்னா நீங்கள் பாஜகவினுடைய புல்லுரிமை தானே, தெரியுதுல்ல? என்ன நீங்கள் வந்துட்டு ஒரு அமைச்சரை வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போறீங்க தமிழ்நாட்டுக்கு? அப்படி ஏதாவது உங்களுக்கு ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ் ஸ்கில் ஏதாவது இருக்குதுங்களா? இருக்கா? எதுவும் கிடையாது. இந்த 5 ஆண்டு காலத்தில் ஏதாவது ஒரு மக்கள் இயக்கம் நடத்தியிருக்கிறீங்களா? போராட்டத்தை பண்ணியிருக்கீங்களா? ஒன்றுமே கிடையாது. இப்போ தேர்தல் நெருங்குதுன்னு உடனே தாம்பரத்தில் ஒரு போராட்டம், இன்னைக்கு கூட இங்கே சைதாப்பேட்டையில் ஒரு போராட்டம் பண்ணி கைதாகி வந்திருக்கிறீங்க. இப்போதான் தேர்தல் நெருக்கத்தில்
அது வரைக்கும் போராட்டம் அப்படின்றதுனா என்னன்னே தெரியாது, அந்த பக்கமே தலை வச்சு படுக்கிறது இல்லை. இப்படிப்பட்ட ஒரு காங்கிரஸ் கட்சி ஆட்சியிலும் பங்கு வேணும், அதிகாரத்திலும் பங்கு வேணும், இடங்களும் தொகுதிகளும் அதிகம் வேணும்னு கேட்கறதெல்லாம் இதெல்லாம் வந்துட்டு பெரிய நகைச்சுவை. இதை சரியாக தமிழக முதலமைச்சர் கையாள வேண்டும். ஏன்னா தொகுதி பங்கீட்டுலையும் இந்த மாதிரி இவங்க நடந்துக்கிறாங்கன்னா, நாளைக்கு ஆட்சி அமைச்சிட்ட உடனே இவங்க நிச்சயம் எதிர்வேலை தான் செய்வாங்க. எழுதி வச்சுங்க, இவங்க எதிர்வேலை செய்வாங்க. ஏன்னா இவங்களுடைய பின்னணியிலேருந்து இயக்கிறது காங்கிரஸில் தலைமையில் இருக்கக்கூடிய யாராவதா அல்லது பிஜேபியா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா இவனெல்லாம் வந்துட்டு பதவி ஆசை பிடிச்சவங்க, காசாசை பிடிச்சவங்க. இவங்க ரொம்ப நாள் சும்மா இருக்க மாட்டாங்க. எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய நலனை கருதி இந்த கூட்டணி எப்படி அமைத்திட வேண்டும் என்று உறுதியாக முடிவெடுக்க வேண்டும். எடுப்பார் என்று பார்ப்போம், எதிர்பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.